ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட ஜெபத்தில் ஆயத்தத்தோடு கூட கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசப் போகிறார் என்ற ஆர்வத்தோடு கூட காத்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் என் பிரியமான சகோதரரே அப்படின்னு இந்த ஆலோசனை அருமையாக ஆரம்பிக்குது. அதில் பார்த்திங்கன்னா, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் அப்படின்னு இந்த ஆலோசனையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வார்த்தையை கொடுக்குறாரு. கேட்கிறதற்கு தீவிரமாயும் அப்படின்னா, நம்ம ஒரு வார்த்தையை கேட்கணும், ஒருத்தருடைய ஆலோசனையை கேட்கணுன்னா முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாயை மூடணும். அது நமக்கு, அதாவது நம்ம நிறைய நேரங்களில் அதை செய்ய மாட்டோம், பேசிக்கிட்டே இருப்போம். ஒருத்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க வந்தால் கூட நம்ம அதையும் மீறி நம்முடைய நியாயத்தை நம்ம பேசுகிறதுக்கு நம்ம அதில் ரொம்ப வரிஞ்சு கட்டி நிற்கிற மாதிரி நம்ம அதிகமாக பேசுவோம். ஆனால் அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல குறைக்கணும். குறைச்சிட்டு கேட்கிறதற்கு தீவிரமாயும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தால் தான் நமக்கு நேராக என்ன ஆலோசனைகள் வருது, நமக்கு என்ன வார்த்தை வருது, தேவன் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும்? கவனிக்க முடியும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, ஒரு ஒன் சைடு காரியம் மாதிரி ஜெபத்தில் போய் உட்காந்தா கூட கொஞ்ச நேரம் துதிப்பாங்க, அப்புறம் வரிசையாக எல்லா விண்ணப்பத்தையும் சொல்லுவாங்க, அதோடு அப்படியே எழும்பி வந்துட வேண்டியது தான். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? ஆண்டவர் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்குறாரா? இல்லை எதுக்காவது ஒரு சில காரியங்களுக்கு நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரா? அந்த மாதிரி எதையுமே கேட்காதபடி இவங்க பேசுகிறத மட்டும் ஆண்டவர் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஜெப வேலை இருக்கும். அப்படி இருக்கவே கூடாது. நம்ம எப்படிலாம் மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார், நம்மக்கிட்ட இன்னும் என்ன காரியங்களை கர்த்தர் விரும்புகிறாரு அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கேட்கிறதற்கு தீவிரமாய் நம்ம இருக்கணும். அடுத்தது, பேசுகிறதற்கு பொறுமையாயும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பேசணும் அப்படின்னு நினச்ச உடனே பேசிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 2-3 கேட்டை தாண்டி தான் நம்முடைய வார்த்தைகள் வர்ற மாதிரி நம்ம அதை ஒரு நிமிஷம் யோசித்து தான் நம்ம பேசணும். நம்ம நினச்ச உடனே பேசிட்டோன்னா கண்டிப்பாக அது அந்த நேரத்தில் ஒரு தவறான ஒரு இதாக தான் மாறிடும். அதனால் பேசுகிறதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். அடுத்து, கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடியுது. கோபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? தாமதமாக இருக்கணுமா. நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா லேட் பண்ணுறது அதெல்லாம் தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. ஆனால் கோபிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றாரு? தாமதமாக இருக்கணும். டக்குன்னு நமக்கு கோபம் வந்துடக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் ஆலோசனையாக நமக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அடுத்த வசனமே சொல்லுது, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நம்ம கோபப்பட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய நீதி அப்படின்ற ஒரு காரியமே வெளிப்படாது. அதனால் நம்ம கோபப்படுறதுக்கு என்ன பண்ணணும்? தாமதமாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த நாள் ஆலோசனையாக தேவன் நமக்கு கொடுக்குறாரு. இதை குறித்து சொல்லும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆபேல்னு ஒரு குழந்தை பிறக்குது, தம்பியாக இருக்கிறான், அதெல்லாம் ஒரு சந்தோஷம், அதனால் நல்லா போயிட்டுருக்கும்.
அதுக்கப்புறமா வளரும்போது 2 பேருக்கும் வேலைகள் வந்து பிரித்து கொடுக்கப்படுது. ஆபேல் வந்து ஆடுகளை மேய்க்கிறவனா இருக்கிறான். காயின் வந்து நிலத்தை பயிரிடுகிறவனா இருக்கிறான். அவனுடைய பெற்றோர் வந்து அவனுக்கு அந்த தேவனுடைய பிரமாணங்களை சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம மட்டும் அதை வச்சு அனுபவிக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் அதில் நம்ம ஒரு பங்கை கொண்டு போய் செலுத்தணுன்ற அந்த காரியங்களை அவங்க சொல்லி கொடுக்கும் பொழுது அதன்படியே 2 பேரும் கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. 2 பேருமே தேவ சமூகத்துக்கு ஒன்றா தான் போகிறாங்க. அந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்களுடைய அந்த உற்சாகத்தில் என்ன குறை எது இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல சொல்லப்படலை. அதாவது ஆபேல் வந்து எப்படி கொண்டு வந்தான்னா, மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காயின் வந்து நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் அப்படின்னு ஒரே வார்த்தையோடு முடிஞ்சிச்சு. அப்போ ஆபேல் வந்து தேவனுக்கு நம்ம செலுத்த போகிறோம் அப்படின்ன உடனே அதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு எது அப்படின்றத பார்த்து, மந்தையில் தலையீற்று எது, அதில் கொழுமையானது எது அப்படின்னு பார்த்து அந்த அளவுக்கு அவன் உற்சாகமாக தேவனுடைய சமூகத்தில் காணிக்கையை கொண்டு வந்தான். காயின் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அங்கீகரித்தது பார்த்திங்கன்னா, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நடந்த உடனேயே இந்த இடத்துல வந்து காயினுக்கு ஒரு எரிச்சல் தான் வருது. ஆனால் இப்படி இல்லாமல் ஒருவேளை தன்னுடைய சகோதரனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன்னு அவன் சந்தோஷப்பட்டு, என்னுடைய காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒருவேளை அவன் தம்பியாக இருந்தால் கூட அவன்கிட்ட பேசி அந்த காரியங்களில் அவன் மாறி இருந்தான்னா இப்படி ஒரு முதல் கொலை அப்படின்ற அந்த பைபிளில் நம்ம பார்க்குறதான இந்த காரியமே நடந்திருக்காது. ஆனால் அப்படி இல்லாதபடி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தை பாருங்கள். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அதாவது முதல்ல வந்தது வந்து பெரிய கொலை வெறி அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சின்ன ஒரு எரிச்சல் தான் அவனுக்கு வருது. ஏன்னா என்னுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலை அப்படின்ன உடனே எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த எரிச்சல் அப்படின்னு ஒரு காரியம் வந்த உடனேயே அவன் கண்டுபிடிச்சி அதை வந்து எடுத்து போட்டிருந்தானாலும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவமான காரியம் அந்த இடத்துல நடந்திருக்காது. அதாவது நமக்கும் நிறைய நேரத்தில் எரிச்சல் வரும். எரிச்சல் வராத நம்ம பூரண பரிசுத்தவான்கள் அப்படின்னு நம்ம யாருமே சொல்லிட முடியாது. அப்படி எரிச்சல் வரும்போது நம்மளே நிதானிக்கணும். ஏன்னா தேவனுக்கு அது பிரியமான காரியம் அல்ல. எரிச்சலாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், அவர் விரும்புகிறதான ஆவியின் கனிகள் அல்ல அது. அதனால் அந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம கண்டுபிடிச்ச உடனே அதை நம்ம எடுத்து போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த எரிச்சல்லையே நிலச்சிருக்கக்கூடாது. அப்படியே இருந்தோன்னா அந்த எரிச்சல் வந்து இன்னும் எப்படிலாம் டெவலப் ஆகுதுன்றதை தான் நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்த வசனம் பாருங்கள், 4வது அதிகாரம் 6வது வசனத்தில். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இந்த இடத்துல வந்து ஆண்டவரே வந்து பேசுகிறார். ஏன்னா அவன் எரிச்சலாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்றதுக்காக தான். வேறு யாரும் வந்து அவனுக்கு ஆறுதல் சொன்னாங்க, தாய் தகப்பன் வந்து அவனுக்கு சமாதானம் சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றுமே சொல்லப்படல. இருந்திருக்கலாம். ஆனால் கடைசியில் கர்த்தரே வந்து இந்த இடத்துல பேசுகிறாரு. உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது அப்படின்னு ஆண்டவர் பேசிட்டு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு சில ஆசீர்வாதமான காரியங்களையும் சொல்கிறாரு. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லி, நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய், இப்படி வாக்குத்தத்தமாக ஆண்டவர் வந்து காரியங்களை சொல்கிறார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அது எதுவுமே அவனுக்கு காதில் ஏறவே இல்லை. அவனுக்குள்ளே இருக்கிற எரிச்சல் வந்து ஒரு கோபமாக, ஒரு உக்கிர கோபமாக அவனுக்குள்ளே வந்து மாறுது. அடுத்து பாருங்கள், 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். அதாவது ஆபேலோட பேசினான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவனுக்குள்ளே அந்த எரிச்சல் அதிகமாக இருந்ததுனாலேயே
பேசும்போது வாக்குவாதத்தில் ஏதோ வாக்குவாதம் முற்றி வயல்வெளியில் இருக்கிற சமயத்தில் அவன் வந்து அவனை கொலை செய்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த ஒரு சாதாரண எரிச்சல், சாதாரண ஒரு கோபம் தானே அப்படின்னு நம்ம வந்து விட்டுட்டு போயிட முடியாது. இந்த சின்ன எரிச்சல் தான் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கோபமாகி ஒரு நாள் பெரிய ஒரு எரிமலை மாதிரி அது வெடிக்கக்கூடிய அளவுக்கு மாறிடும். அதனால் நமக்குள்ளே ஒரு வேளை எரிச்சல் வருது, ஒருத்தர் மேலே ஒரு கோபம் வருது அப்படின்ன உடனே நம்ம என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிச்சி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த எரிச்சல் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்த கோபம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, நீங்கள் இதை எடுத்து போடுங்க, என்னால் முடியல அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை வந்து பலப்படுத்தி அவர் சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு அடுத்தும் பார்த்திங்கன்னா, ஒரு பாவம் செஞ்ச பிறகு அதோடு நிறுத்துகிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த பாவம் வந்து பாவத்தை இன்னும் அதிகமாக பிறப்பிக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து மாறுது. ஆண்டவர் வந்து உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர்கிட்ட அவன் பேசுகிற அந்த ஒரு தொனியை பாருங்கள், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கோவப்படுறான். ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இல்லாதபடி அவனுக்கு கண்ணை வந்து மறைச்சிருது அந்த கோபம். அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து பேசுகிறாரு, உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது, இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் வந்து முடிக்கிறார். அதாவது அந்த ஆண்டவர் பேசும் பொழுதே அந்த எரிச்சலை குறித்த காரியங்களை ஆண்டவர் பேசுகிறாரு, ஒரு ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு சொல்கிறாரு. அப்படின்னும் போது அவன் அந்த இடத்துலையும் அவன் சீர்திருந்தி இருந்தான்னா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்காது. ஆண்டவர் வாயிலிருந்து ஒரு சாபத்தை அவன் பெறக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிருக்காது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பேசுகிறார் அப்படின்னா உடனே நம்ம தாழ்த்த வேண்டியது அவசியம். ஆண்டவருக்கும் மேலே நம்ம நின்றுக்கிட்டே இல்லை அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் மன்னிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தோன்னா ஆண்டவருடைய சாபத்தை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறி போகும். நம்ம தாவீதையும் சவுலையும் பார்த்தா கூட நமக்கு தெரியும், வேதத்தில் தாவீது எவ்வளவோ பயந்து ஒளிந்து அவன் ஓடிக்கிட்டு இருந்தாலும் சவுல் வந்து என்ன பண்ணுறான்னா தொடர்ந்து அவனை துரத்திக்கிட்டே இருக்கான். நான் அந்த சவுலுக்கு நல்லாவே தெரியும், தாவீது வந்து நம்மளை குறித்து நல்லது தான் நினைக்கிறான், நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான், எல்லாம் தெரிஞ்சாலும் அவனுக்குள்ளே இருந்ததான அந்த அசுத்தாவி அவனுக்குள்ளே அந்த கொலை வெறியை அதிகமாக தூண்டி அவனை வந்து துரத்த வைக்கிது. ஆனால் அதோட முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா கடைசியில் இவன் தான் மரித்து போகிறான், இவனுடைய ராஜ்யபாரம் தான் பறிக்கப்படுது. அந்த மாதிரி அந்த சூழ்நிலைகள் மாறி போகுது. அதனால் கோபம் அப்படின்னு ஒரு காரியம் வரும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து பிடுங்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதாவது ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்கிறேன். ஒருத்தர் ஆடுகளை மேய்க்கிற ஒருத்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமான ஆடுகள் தான் வச்சுருந்தார், நிறைய இல்லை. ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஆகாரத்தெல்லாம் கொடுத்துட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக மதியான நேரத்தில் படுக்கிறது உண்டு. கொஞ்சம் அப்படியே அந்த கண்ணை சர்ற நேரத்தில் பார்த்தா ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. இவருக்கு ரொம்பவே எரிச்சல், யாரோ வந்து நம்ம ஆடை திருடிட்டு போயிட்டாங்க நம்ம அசந்திருக்க நேரத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப எரிச்சல் கோவமாகவே இருந்துச்சு. என்ன பண்ணனே தெரியல, எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாரு, கிடைக்கவே இல்லை. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த காட்டுப்பகுதியில் திடீர்னு ஒரு தேவதை வந்து உனக்கு என்ன வேணும், காணாமல் போன உன்னுடைய ஆடு வேணுமா அப்படின்னா இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ என்ன வேணும் அப்படின்னா யார் என்னுடைய ஆட்டை எடுத்தாங்களோ அது அவங்க தான் வேணும் எனக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். அதாவது அந்த தேவதை வந்து சொல்லுது, நல்லா யோசித்து சொல்லு, உனக்கு 2 காரியம் முன்னாடி வைக்கப்படுது, உன்னுடைய ஆடு வேணுமா இல்லைன்னா ஆடை பிடிச்சிட்டு போனவங்க வேணுமா அப்படின்னு. இல்லை எனக்கு ஆடை பிடிச்சிட்டு போனவங்க தான் வேணும் அப்படின்னு அவனுடைய அந்த கோபத்தின் மிகுதியில் அவங்கள ஒரு வழி ஆக்கிடணுன்ற ஒரு வெறியில் அவன் வந்து சொல்கிறான். அவன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா டக்குன்னு முன்னாடி ஒரு பெரிய புலி பாஞ்சிட்டு வருது. இப்போ என்ன ஓடியும் எப்படி தப்பிக்க முடியும், அந்த மாதிரி அந்த சூழ்நிலை வந்து அப்படியே மாறிப்போச்சு. அதுக்கப்புறம் தேவதையை கூப்பிட்டும் பிரயோஜனம் இல்லை, ஓடி உயிருக்காக ஓட வேண்டிய ஒரு நிலைமையாச்சு. இது வேடிக்கையாக சொல்லப்பட்டாலும் அந்த கோபத்தோட அந்த அளவு வந்து நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சி குறைக்கல அப்படின்னா அந்த கோபம் வந்து நம்மளையே கொன்னுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஆண்டவர் கையில் எல்லாத்தையும் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு, நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா அந்த வசனம், அதாவது
கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் அப்படின்ட்டு அந்த இதை நம்ம வாழ்க்கையில் நம்ம கை கொள்ளணும். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. அதனால் நம்முடைய கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஆவியானவரே, உமை துதிக்கிறோம் அப்பா. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த காலை வேளையில் கூட தேவன் எங்களுக்கு கொடுத்ததான நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று சொல்லி அப்பா, அந்த கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது என்று எங்களுக்கு சொல்லியிருக்கீங்களேப்பா. ஆவியானவரே அப்பா, நாங்கள் அந்த காரியங்களிலே சீர் பொருந்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. விசேஷமாக எங்களுடைய வாழ்க்கையிலே கூட அப்பா, உமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களிலே நாங்கள் உற்சாகமான காணிக்கைகளை செலுத்த வேண்டும் அப்பா. ஆபேல் எப்படி தன்னுடைய மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் கொண்டு வந்தானோ, அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா, அப்படிப்பட்ட காணிக்கையை தேவன் அங்கீகரித்தீரே ராஜா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, காயினுக்கு எரிச்சல் உண்டானது போல அல்ல தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா எந்த விதத்திலும் எங்களுக்கு எரிச்சல் உண்டாகாதபடி, அந்த எரிச்சல் கோபமாக மாறி இன்னும் அதிகமாய் பாவங்களை நடப்பிக்காதபடி தேவன் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, தேவன் பேசியும் கூட அந்த இடத்துல காயின் அப்பா இருதயத்தை கடினப்படுத்தி அந்த எரிச்சலை அப்பா கோபமாக மாற்றி கொலை வெறி வரைக்கும் போனது போல அல்ல தகப்பனே. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனப்பா. நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை உணர்ந்து எங்களுடைய இருதயத்தின் அந்தரங்கத்தின் ஆழங்களையும் தேவன் அறிந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு முன்பாக நீதியாய் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் கொடானு கொடி ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 அப்பா. இந்த வேளையில் கூட ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். முடிந்தவர்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, விசேஷமாய் இந்த காலை வேளையில் கூட அப்பா வாஞ்சியோடு கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாய் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், ஒரு சில இடங்களில் அப்பா பணம் கொடுத்துருக்காங்க ஆனால் வரல. இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் தேவனுடைய கிரியைகள் நடப்பிக்கப்படட்டும் அப்பா. அதி சீக்கிரத்தில் தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் அற்புதமான காரியங்களை நடப்பிங்க ராஜா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் குறைவுபட்டிருக்கிறதோ அந்த குறைவுகளை எல்லாம் அப்பா நீங்கள் நிறைவாக்க வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகள் அனுதினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கீங்களே ராஜா. என்னென்ன ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டு இருக்கிறதோ அப்பா, விசேஷமாய் திருமண காரியங்கள், குழந்தை இல்லைன்ற காரியங்கள், வேலை இல்லைன்ற காரியங்கள் அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, இப்படிப்பட்ட ஒவ்வொரு குறைவுகளுக்காக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறத நீங்கள் அறிந்திருக்கீங்களேப்பா. கிருபையா இறங்கி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே தேவன் ஒரு அற்புதத்தை நடப்பிக்க வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் என்ற வேத வசனத்தின்படி இந்த நாளிலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் பரிசுத்தப்படுத்தப்பட உம்முடைய சமூகத்தில் அதிசயங்களை சுதந்தரிக்க கிருபை கொடுங்கப்பா.
ராஜா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, எங்களுடைய தமிழ்நாட்டை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தமிழ்நாட்டை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் ஆசீர்வாதமான திட்டங்கள் தீட்டப்பட, அதற்குரிய நிதி கிடைக்க, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் கிருபை கொடுங்கப்பா. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, தமிழகத்திலே அப்பா இன்னும் அதிகமாய் பாவங்கள் பெருகி போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே நீங்க கிருபையா இறங்கி அப்பா அந்த காரியங்களிலே அப்பா நீங்க அந்த பாவத்தின் மேல் ஒரு வெறுப்பை அப்பா கட்டளையிட வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குடி வெறியிலே நிலைத்திருக்கிறவர்கள் அந்த குடியை விட்டு விலகட்டும் அப்பா. அது மாத்திரம் அல்ல ராஜா, இன்னும் அநேக பாவமான காரியங்கள் அந்த இருளான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு அதுதான் உலகம்னு இருக்கிற அப்படிப்பட்ட பாவமான நபர்கள் ஒவ்வொருவரையும் சந்திங்க ராஜா. அப்பா, அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படட்டும் அப்பா. தேசத்திலே ஜனங்கள் சந்திக்கப்படட்டும் அப்பா. அப்பா, நீங்கள் ஒரு எழுப்புதலை எங்கள் தேசத்திலே கட்டளையிடுங்க ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, எங்களுடைய அப்பா இந்திய தேசத்தையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. எல்லை பகுதியை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா, எந்த பிரச்சனைகள் போராட்டங்களும் வராதபடி தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, விசேஷமா இயற்கை பேரழிவுகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஜனங்கள் கொள்ளை கொள்ளையாய் வாரிக்கொண்டு போகப்படாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் இறங்கி பாதுகாத்து நடத்த வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இந்த நாளிலும் கூட உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க. மாலையிலே நடக்கிற ஆயத்த ஜெபத்தை ஆசீர்வதிங்க. நாளைய தினத்திலே நடக்கிறதான அப்பா பரிசுத்த ஆராதனையை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிங்கப்பா. தேவ பிள்ளைகள் வாஞ்சையோடு கூட தேவ சமூகத்தில் வந்து கலந்து கொள்ள கிருபை கொடுங்கப்பா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாஞ்சையாய் உம்முடைய சமூகத்திற்கு நேரத்திற்கு ஓடி வர கிருபை கொடுங்கப்பா. எந்த விதத்திலும் கால தாமதங்கள் இல்லாதபடி கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாக ஆராதனையில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எந்த விதத்திலும் தேவ பிள்ளைகள் தடைப்பட்டு போகாதபடி சத்ருவானவன் சோம்பலின் ஆவியை, அசதியின் ஆவியை, தூக்கத்தின் ஆவியை கொடுத்து தடை பண்ணாதபடி தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக உற்சாகத்தை கட்டளையிட்டு ஆராதனைக்கு கொண்டு வர வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நாளை தினத்திலே அப்பா நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. விசேஷமாக எங்களோடு கூட இடைப்படுங்க ராஜா. பேசுகிறதான தாசனை மறைத்து நீங்கள் எங்களுக்கு அப்பா உம்முடைய ஆலோசனைகளை கொடுக்க வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. உம்முடைய கரங்களில் சகலத்தையும் தாழ்த்துகிறோம் அப்பா. விசேஷமாய் அமரம்பேடு பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த ஈபி கனெக்ஷனுக்காக அப்பா எவ்வளவோ ட்ரை பண்ணியோ இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. நீங்கள் அதற்காக எங்களுக்காக காரியங்களை நடப்பிக்கிற தேவன் அப்பா. அந்த இடத்துல அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்படணும், அந்த இடம் கட்டப்படணும்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்களேப்பா. நாங்கள் சும்மா இருந்தாலும் அனுதினமும் வார்த்தைகளை கொடுத்து போகணுன்றதை ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களே. அதன்படியாக அப்பா நீங்கள் அந்த இடத்துல எல்லா வழிகளையும் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. அந்த அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைத்து அதி சீக்கிரத்தில் அந்த இடத்துல அப்பா ஈபி கனெக்ஷன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு கடந்து செல்லுங்கள்.